ஒரு தமிழ் படம் பார்க்கறதுல என்ன உங்களுக்கு வந்து இடைஞ்சல்? வெயிட் பண்ணுங்க. சர்டிஃபிகேட் பேண்ட் சார். சரிங்களா, மூவி இஸ் பேண்ட். சரிங்களா, 2019 அப்புறம் ப்ளே ஆகல. இப்போ இது 2025 டேட் நாங்கள் டிசைட் பண்ணோம் பேண்ட். சரிங்களா, மூவி வாஸ் பேண்ட். பேண்ட். சரிங்களா, மூவி வாஸ் பேண்ட். படம் பேண்ட் படம் பேண்ட் அது வேற ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் போர்க்களத்தில் ஒரு போக்கு 18/5/2009. அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்த போர்க்களத்தில் ஒரு பூ படம் இந்தியாவில் தடை நீங்கப்பட்டிருக்கு. 9.5 ஆண்டுகள் தடையில் இருந்தது. அதுக்கு பிறகு 18/5/2009 படம் 2017 ஆண்டு தணிக்கை சான்றிதழ் வாங்கினேன். அந்த படத்தை வந்து சில திரையரங்குல நான் 18/5/2010 திரையிட்டேன். இப்போ ஒரு பரபரப்பான செய்தி நீங்க தந்தி டிவியில பார்த்திருப்பீங்க. ஈழப்போர் தொடர்பான படத்தை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் திரையிட அனுமதி மறுக்கப்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. ராஜபாளையத்துல பாலாஜி என்ற திரையரங்குல என்னுடைய படத்தை 12ஆம் தேதி திரையிடுறதுக்காக ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த படம் திரையிடு குறித்து ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே நான் வந்து அந்த திரையரங்கு உரிமையாளர்கிட்ட பேசியிருந்தேன். அவர் ஒரு தேதியை குறிப்பிட்டு கொடுத்தாரு. அது வந்து 12ஆம் தேதி ஜனவரி மாதம் காலையில 10:15 ஷோ இருந்தது. அதுக்கு கட்டணமா 6000 ரூபாய் கேட்டாங்க. 6000 ரூபாயும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த படம் வந்து ராஜபாளையம் பாலாஜி தியேட்டர்ல வந்து 10:15 உறுதி செய்யப்பட்டது. ராஜபாளையத்துல இருக்கிற உண்மையான தமிழ் உணர்வாளர்கள் இந்த படத்தை வெளியிடுறதுக்கான முயற்சி செய்தாங்க. அவங்க தான் உதவி செய்தாங்க. ஆனால் ஏன் தடுக்கிறாங்கன்ற உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. எல்லாமே உறுதி செய்யப்பட்ட பிறகு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது. அதை தான் நீங்க தந்தி தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நான் என்ன அவங்க கிட்ட பேசினேன், என்ன சொன்னேன், அதை அவங்க யாருமே செவி கொடுத்து கேட்கல. ஆனா நடந்த உண்மை என்னன்றதை இந்த காணொலி மூலியமா உங்களுக்கு தெரிவிக்கிறேன். 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு முன்னால எங்க படத்தை வந்து ராஜபாளையத்துல பாலாஜி என்ற திரையரங்குல திரையிடுறதுக்கு ஏற்பாடு செய்தோம். நான் ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே பாலாஜி திரையரங்கு உரிமையாளர் பரசுராமன்றவர் தான் லீஸ் ஹோல்டர், அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி படம் இருக்கு. எங்களுடைய படம் வந்து தணிக்கை சான்றிதழ் வாங்கப்பட்ட படம். அது இல்லாம போர்க்களத்தில் ஒரு பூன்ற படம் வந்து இந்திய அரசால தடை செய்யப்பட்டு 9.5 ஆண்டுகள் இருந்தது. அந்த படத்துடைய தடை நீங்கி இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், காலைக்காட்சி பாலாஜி திரையரங்கு ராஜபாளையத்துல வந்து ஒரு 5 பேர் வந்தா அதிகம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலைக்காட்சி யாரும் வரமாட்டாங்க. ஆனா அவங்க கேட்டது எங்ககிட்ட 6000 ரூபாய் கேட்டாங்க. தோழர் ஒருவர் 6000 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்தாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் உறுதி செய்தாங்க. ஏன்னா இனப்படுகொலையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படம் வந்து மக்களுக்கு சேரணும், மக்கள் வந்து அதை பார்க்கணும். ஈழத்துல என்ன நடந்தது, அந்த மக்கள் சந்தித்த அவலங்களை இந்த படத்து மூலயமா அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குன்றதுதான் என்னுடைய இலக்கு. இந்த இலக்கை வந்து நான் கடந்த 12 ஆண்டுகளா முயற்சி செய்துட்டு இருக்கிறேன். ஈழ விஷயத்துல வந்து நான் ஒரு 33 ஆண்டுகளா பயணிக்கிறேன். இப்போ இந்த படத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு முயற்சி பண்ற சந்தர்ப்பத்துலதான் பொங்கலுக்கு முன்னால ஜனவரி மாதம் 12ஆம் தேதி காலையில 10:15 இந்த காட்சியை திரையிடுறதுக்கு ஒத்துக்கினாங்க. தெளிவா சொல்லிட்டோம், இந்த படத்துடைய கதை என்ன, கரு என்ன, தணிக்கை சான்றிதழ் பெற்ற படம். இந்த படம் வந்து இன்னொரு வருஷன் வந்து போர்க்களத்தில் ஒரு பூ, அது இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட படம். ஆனாலும் தடை செய்யப்பட்ட படம் வந்து நீதிமன்றத்துல நான் வென்று இருக்கிறேன். தீர்ப்பு என் பக்கம் வந்திருக்கு. வந்த தீர்ப்புக்கு எதிராக இந்திய அரசாங்கம் அப்பீல் போடல. இந்திய அரசாங்கமே இந்த படத்தை திரையிடுறதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இன்டைரக்டா மறைமுகமா ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. இருப்பினும் இந்த படத்தை வந்து எப்படியாவது மக்கள்கிட்ட சேர்க்கணுன்ற ஒரு இலக்கோட ஒரு மாசத்துக்கு முன்னாலே அனுமதி கேட்டு ஜனவரி 12ஆம் தேதி நாங்கள் ராஜபாளையத்துக்கு போயிருந்தோம். நான், என்னுடைய துணை இயக்குனர், மற்ற நண்பர்கள்லாம் போயிருந்தோம். 2 வாரத்துக்கு முன்னாலே அனுமதி கொடுத்துட்டாங்க, இந்த படத்தை திரையிடுறாங்க. திரையரங்கு உரிமையாளர் வந்து பரசுராமன்றவர் என்னை தொடர்பு கொண்டு கேட்டாரு. காவல்துறை வந்து கேட்டாங்க இந்த படத்தை பத்தி, இந்த படத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தெளிவா சொன்னேன், இந்த படத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை, தணிக்கை சான்றிதழ் இருக்கு, தணிக்கை சான்றிதழ் இருந்தாதான் கியூப் வழியா இந்த படத்தை நீங்க திரையிட முடியும் அப்படின்றதும் தெளிவா சொல்லிட்டேன். அவரும் சரி அப்படின்னு இந்த விஷயத்த அவர் காவல்துறைக்கு சொல்லிட்டதாக எனக்கு சொன்னார். கண்ணன்றவரும் இதுக்கு முன்னால ஒரு 4 நாளைக்கு முன்னால என்னை கூப்பிட்டு இந்த விஷயத்த கேட்டார். காவல்துறை வந்தாங்க,
இன்ஸ்பெக்டர் வந்தாங்க, கேட்டாங்க. இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது, காவல்துறையும் சேர்ந்து இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா இந்திய அரசாங்கமே சான்றிதழ் வழங்கியிருக்கு, அவங்களும் இந்த படத்தை பார்க்கட்டும், உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். நான் வந்து அவருக்கு தெளிவுபடுத்தினேன். இன்னொன்று வந்து ராஜபாளையத்தில் இருக்கிற தமிழர்கள் பெருவாரியா இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இந்த படத்தை பார்க்கட்டும், பார்த்தா தெரியும். சரின்னு அவரும் ஒத்துக்கினாரு. ஒத்துக்கினதுக்கு அப்புறம் நாங்க வந்து 11ஆம் தேதியே நாங்க ராஜபாளையத்துக்கு போயிட்டோம். அந்த திரையரங்குக்கு போய் இந்த திரையரங்குல சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் எப்படி இருக்கு பாக்குறதுக்காக போயிருந்தேன். அங்க தளபதியின் படம் ஓடிச்சு, ரஜினிகாந்த். பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க காலை காட்சிக்கு. போய் பார்த்தோம், உட்காந்து பார்த்துட்டு அந்த கண்ணன்ற மேலாளர்கிட்ட பேசிட்டு வந்துட்டோம். அவரும் நல்லா பேசினாரு. உண்மையிலே அவர் நல்லவர். அவர் பக்கத்துல ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு ஒரு தவறும் கிடையாது. இப்ப என்னாச்சு, நாங்க 10:15 ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில 9 மணிக்கே திரையரங்குக்கு போனா அங்க ஒரு 2 காவல்துறை வந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த படத்தை வந்து இப்போ திரையிட முடியாது அப்படின்னாங்க. ஏன்னு கேள்வி கேட்கும் போது அவங்க வந்து சாதாரண காவலர்கள். கேட்கும் போது இல்ல மேலிடத்துலன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், மேலிடத்தை வர சொல்லுங்க, நம்ம பேசிடுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் யாருக்கிட்டே பேசினாங்க. நேரம் ஆக ஆக 10 மணிக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு 500 பேர் வந்துட்டாங்க. அப்போ ஒரு 10 காவல்துறை, அதாவது இன்ஸ்பெக்டரு, இன்னும் மேலாளர்கள்லாம் வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்டயும் நான் பேசினேன். அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல இந்த படத்தை திரையிடக்கூடாது, நீங்க அனுமதி வாங்குனீங்களான்னு கேட்டாங்க. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் காவல்துறை கிட்ட போய் அனுமதி வாங்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அப்படி இருந்தா நாங்க திரையிடுறோம்னு உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே செய்தி வந்திருக்கு, எங்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கலாமே. கடைசி நேரத்துல 10:15க்கு காட்சி தொடங்கும் போது வந்து இல்ல நீங்க நிப்பாட்டணும்னு சொன்னா எப்படி அப்படின்னு கேட்கும்போது, பிரீத்தி மேடம் தான் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், வர சொல்லுங்க, அவங்ககிட்ட பேசணும். இல்ல இல்ல அவங்க வர முடியாது அப்படி. அதெல்லாம் கிடையாது, படத்தை நிப்பாட்டுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. நான் ஒரு இந்திய குடிமகன், நான் தொடர்ந்து படம் தயாரிச்சுன்னுக்கிறேன். இதை தடுப்பதற்கு சட்டத்துல எங்கேயும் இடம் கிடையாது. இப்ப நான் கேட்கும் போது கொஞ்ச நேரத்துல அந்த அம்மா வந்தாங்க. அவங்க சீருடையில வரல, சாதாரண உடையில தான் வந்தாங்க. வந்து இல்ல இல்ல நீங்க படத்தை திரையிட முடியாது, நீங்க அனுமதி கொடுங்க, இன்னொரு தேதியை கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு. எனக்கு நல்லா புரியும், நான் ஒரு திரைக்கதை எழுதுருவேன், எனக்கு நல்லா தெரியும் அவங்க என்ன சொல்றாங்க. அவங்களுக்கு இந்த படத்தை ஓட்டக்கூடாதுன்ற ஒரே இதுதான். என்னுடைய கேள்வி என்னன்னா, யார் சொல்லி இந்த படத்தை நீங்க தடுக்கிறீங்க? நீங்க எல்லாமே உண்மையிலே தமிழர்கள் தானா? இது தமிழ் படம், நான் கன்னட படத்தை கொண்டு வந்து திரையிடுறேன், ஏன் தடுக்கிறீங்க? சட்டப்படி அந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்பட்டு இருக்கு, அந்த படம் தான் கியூப் மூலியமா ஏற்றப்பட்டு இருக்கு, அப்புறமா ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பும் போது அந்த அம்மா படிச்சவங்க, பண்புள்ளவங்க, ஒரு பெரிய அதிகாரி, சட்டத்துல என்னன்னு கூட தெரியாம நோ 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 திஸ் பிலிம் இஸ் பேண்ட், இந்த படம் வந்து தடை செய்யப்பட்டு இருக்கு அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஆதாரம் எங்க இருக்கு? என் கையில ஆதாரம் இருக்கு. தணிக்கை சான்றிதழ் காட்டினாலும் அந்த அம்மா வந்து அதை பார்க்கறதுக்கும் தயாரா இல்லை, படிக்கிறதுக்கும் தயாரா இல்லை. இவங்க எல்லாம் எப்படி உயர்ந்த பதவியில வந்தாங்கன்றதே எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மறுபடி அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். இந்த படம் உண்மையிலேயே தடை செய்யப்பட்டிருக்கா இல்லையா, எல்லாமே. ஒண்ணுமே இல்லாம இல்ல இல்ல முடியாதுன்னு பிரச்சனை பண்ணி அந்த படத்தை தடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்தாங்க. குறைந்தபட்சம் 2 வேன் வந்தது, நிறைய போலீஸ்கள் வந்தாங்க. ஆனா மக்களும் வந்து உணர்வோட அங்க வந்தாங்க. பல கட்சியில இருக்கிறவங்க, பல உணர்வாளர்கள்லாம் வந்து இந்த படத்தை பார்க்கணுன்ற பெரு ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க. ஆனா நான் இங்க எந்த விதமான பிரச்சனையும் பண்ண விருப்பப்படல. காரணம் என்னன்னா, எல்லாமே லோக்கல்ல இருக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து இந்த காவல்துறை தேவையில்லாம பிரச்சனை கொடுப்பாங்கன்ற ஒரே காரணத்துல நான் அமைதியா பொறுமையா கேட்டேன், சொல்லி பார்த்தேன், வேண்டுகோள் வச்சேன். என்னால மற்றவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால அமைதியா, சரி இவங்க ஒரு திட்டத்தோட வந்துக்கிறாங்க, இதுக்கு பின்னணி யார்? தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கான்ற ஒரு கேள்வி இப்ப எழும்புது. ஏன்னா எனக்கு கிடைச்ச தகவல் படி எடப்பாடி ஆட்சியில இருக்கும் போதே இங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்கள் வந்து நிறைய அதிகாரிகள் வந்துட்டதா செய்தி. இவங்க வந்து தமிழுக்கு ஆதரவா படம் எடுத்தாலோ, தமிழினத்தை பத்தி பேசினாலோ விடமாட்டாங்கன்ற ஒரு உறுதியான நிலைப்பாடை எடுத்து இருக்கிறதா எனக்கு தகவல் வந்தது. இதை தான் நான் வந்து இங்க பதிவு செய்ய விருப்பப்படுறேன். ஏன்னா தமிழ் தேசியம் ஒரு பக்கத்துல இருக்கிறாங்க, திராவிடம் ஒரு பக்கத்துல இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் அடிச்சுக்கின்னு செத்தா யாருக்கு கொண்டாட்டம்ன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்மள மீறி சில வேலைகள் நடந்துட்டு இருக்கு, அதுக்கான வேலைகளை வந்து சிண்டு முடிச்சு செய்யறாங்க. நீங்க புரிஞ்சுக்கலன்னா, இதை நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கலன்னா கண்டிப்பா வந்து பிரச்சனை நமக்கு தான். நீங்க தெளிவா போய் பார்க்கணும். தமிழ் தேசியத்துல இருக்கிறவனுக்கு திராவிடத்தை பிடிக்காது, திராவிடத்துல இருக்கிறவனுக்கு தமிழ் தேசியத்துல பிடிக்காது.
ஆனால் 2 பேரும் யாருன்னா அண்ணன் தம்பி தான். தமிழ் தேசியத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் தமிழர்கள் தான். அதே மாதிரி திராவிடத்தில் இருக்கிறவங்க தமிழர்களும் இருக்கிறாங்க, மற்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய முயற்சி தொடரும். இந்த படத்தை திரையிடுறதுக்கு நான் எல்லா முயற்சியும் எடுப்பேன். அதே மாதிரி இந்த படத்திற்கு ஆதரவான இன்னும் அத்தனை பேருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் தொடர்ந்து வெளியிடுறதுக்கான முயற்சியை நான் எடுக்கிறேன். இதற்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு மிக மிக அவசியம். யாரா இருந்தாலும் என்னை எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. நான் இந்த படத்தை உங்களுக்கு தரேன். உங்க திரையரங்குல நீங்க வெளியிடலாம். இந்த திரையிடல் மூலமா வர பணத்துல ஒரு பைசா கூட எனக்கு தேவையில்லை. ஆனா இந்த படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்ற ஒரே ஒரு இலக்கு தான். நம் இனம், நம் மொழி சார்ந்து நாம் பயணிப்போம். தொடர்ந்து நம்ம இலக்கு அடைகிற வரைக்கும் நம்ம உறுதியா இருப்போம்ன்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு தணிக்கை சான்றிதழ் மத்திய அரசாங்கம் மட்டும்தான். சரி, நீங்கள் இங்கே போடுறதுக்கு எதுவும் இதை வச்சுக்கோங்களா? பர்மிஷன் தேவை. டியூப்லேருந்து கனெக்ட் பண்ணால் வந்து டியூப்பில் கனெக்ட் பெர்மிஷன் கொடுங்க. பெர்மிஷன் படத்துக்கு எந்த படத்துக்கு பெர்மிஷன் வாங்கி போட வரையா? சினிமா படமா பெர்மிஷன் வாங்கி போட வரையா? ஒரு தமிழ் படம் பார்க்கறதுல என்ன உங்களுக்கு வந்து இடைஞ்சல்? சர்டிஃபிகேட் பேண்ட் சார். சரிங்களா, மூவி இஸ் பேண்ட். சரிங்களா, 2019 அப்புறம் ப்ளே ஆகல. இப்போ இன்னைக்கு 2025 நீங்கள் கேட்குறீங்க. நாங்கள் டிசைட் பண்ண முடியாது. பேண்ட். சரிங்களா, மூவி வாஸ் பேண்ட். பேண்ட். சரிங்களா, மூவி வாஸ் பேண்ட். படம் பேங்க் இப்போ போடுற படம் பேங்க் எல்பிஆர் தணிக்கை சான்றிதழ் தணிக்கை சான்றிதழ் அது வேற. இன்னொரு படம் நீங்கள் சொன்னீங்க போர்க்களத்தில், அதுக்கு தடை. அந்த தடையை நீங்கள் நீங்கள் பேச விடாம ஏன்னா மிரட்டுற மாதிரி பேசுறீங்க. நீங்கள் பேச விடாம நீங்களே பேசிட்டீங்க. மேடம், தணிக்கை சான்றிதழ் இருக்கு, தணிக்கை சான்றிதழ் இருக்கு, தணிக்கை சான்றிதழ் இருக்கு. வேற என்ன வேணும் உங்களுக்கு? படம் தணிக்கை சான்றிதழ் ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் போர்க்களத்தில் ஒரு போட்டு 18/5/2009